Hi, hello everyone. Welcome to Brahma's channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் வெட்டிங் ஆல்பம் க்ரியேஷன், அதுவும் என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். CC22 5.1 அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் நான் இப்போது ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண Ctrl+N ஆர் Command+N கொடுத்தா இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நமக்கு தேவையான ஹைட் வித் இன் இன்ச்சஸில் கொடுத்துட்டு 300 ரெசல்யூஷன் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் கலர் என்னங்கிறத ஒயிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரீசெட் செட்டிங்ஸில் போயிட்டு நேம், நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு நேம் ஒரு ஆல்பம் க்ரியேட் பண்ணும் போது அதுக்கு இந்த மாதிரியான நேம் டிஃபால்ட்டாக வச்சுக்கிறது நல்லது. நான் 24x18 சாம்பிள் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட் ப்ரீசெட் சேவ் பண்ணும்போது நமக்கு தேவையான மாதிரி ரெசல்யூஷன், கலர் மோட், பிட் டெப்த் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பிட் 16 பிட்டுங்கிற கலர்ஸ் டெப்த்து, தென் பேக்ரவுண்ட் கண்டென்ட், கலர் ப்ரொஃபைல், பிக்சல் ஆப்செட் ரேஷியோன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணது அதில் டிஃபால்ட்டாக சேவ் ஆகிரும். இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆனதும் நமக்கு 4 சைட்ஸான பார்டர்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறோம். பார்டர்ஸ் நமக்கு மார்ஜின் பார்டர்ஸாக வைக்கிறோம். எதுக்குன்னா சேஃபார் பிரிண்டிங் பர்பஸ். ஓகே, இப்போது நம்ம டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டாக்குமெண்ட்டுக்கு தேவையான இமேஜஸை நான் ப்ரௌசர் விண்டோலேருந்து எடுக்கிறேன். நான் மேக்கில் இருக்கேன். ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இன்ஸ்டன்ட் வியூ வரும். இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ளே வச்சிட்றேன். ஆக்சுவலாக எனக்கு ஆர்டிஃபிஷியல் சீனரிஸோ அல்லது சம் அதர் கலர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இருக்காது. ப்ரோக்ராமை ஒட்டியே நம்மளுடைய பேக்ட்ராப்ஸ் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போது இந்த மணப்பெண்ணுடைய பூ அலங்காரம் இருக்குது இல்லையா, அந்த பூ அலங்காரத்தை பேக்ரவுண்டில் எம்டி ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு பிளர் பண்ணி இதை ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். பேக்ரவுண்ட் லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான கலர் கரெக்ஷன், கலர் கிரேடிங் நம்ம பண்ணணும். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கறனால லேயரில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணால் புதுசாக ஒரு விண்டோவில் நமக்கு அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இமேஜ் தனியாக ஓப்பன் ஆனதும் நான் இப்போது எனக்கு பிடிச்ச கர்வ்ஸில் போயிட்டு எனக்கு தேவையான மாதிரி கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டூப்ளிகேட் லேயரை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். நமக்கு தேவையான மாதிரியான சைஸ் வந்த பிறகு அதை கிளேஷியன் பிளர் பண்ணிக்கிறேன் ஃபில்டரில் போயிட்டு. அடுத்து காப்பி இமேஜையும் மாஸ்டர் இமேஜையும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு மாஸ்கிங் டூல் யூஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து காப்பி இமேஜும் பேக்ரவுண்ட் இமேஜும் ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய கலர்களுக்கு நம்ம அகெயின் ரிலேட்டட் கலர்ஸை பிக் பண்ணி ஜஸ்ட் லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு நமக்கு தேவையான மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் காப்பி பேஸ்ட் M டூல் யூஸ் பண்ணி Command+C அண்ட் Command+V ஆர் Ctrl+C அண்ட் Ctrl+V கொடுத்து டாப் லேயராக வச்சுட்டு அதை பிளண்டிங் மோடில் நமக்கு தேவையான மாதிரி ஜஸ்ட் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. இப்போது K டூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ஒரிஜினல் பாக்ஸ்லேருந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணினா நமக்கு தேவையான மாதிரி அடிஷ்னல் பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட்டாக நம்ம அந்த பாக்ஸஸ் க்ரியேட் ஆனதும் நமக்கு தேவையான மாதிரியான இமேஜஸை எடுத்து அந்த K டூல் பாக்ஸுக்குள்ளார ட்ராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணுங்கள், போதுமானது. K டூல் யூஸ் பண்ணி பாக்ஸ் க்ரியேட் பண்ணதில் நம்ம இமேஜஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இமேஜஸை ரீப்ளேஸ், அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். அது பண்ணி முடித்த பிறகு நமக்கு லேயர் பேனலில் போய் நமக்கான ஒரு ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணி அந்த 3 இமேஜஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு Ctrl+G குரூப்பிங் பண்ணி சிங்கிள் லேயராகவே வச்சு அந்த 3 இமேஜுக்கும் சிங்கிளாக ஒரு ஸ்ட்ரோக் க்ரியேட் பண்ணி ஓகே பண்ணியாச்சு. சிம்பிளாக ஒரு வெட்டிங் ஆல்பம் ஷீட்டை க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் திருப்பூர் தயாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.